துக்கம், சாரோஸ். இப்படி ஒரு செய்தியா? ஆமா, துக்கமும் மகிழ்ச்சியும் கலந்ததே மானிடர் வாழ்க்கை. கரெக்டா? நகைச்சுவையும் துக்கமும் கலந்தது மானிடர் வாழ்க்கை. பரிசுத்த வேதத்தில் அங்கீகரித்திருக்கிறது. சந்தோஷப்படுகின்றவர்களோடு சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோட அல்லது அழுகின்றவர்களோட அழுங்க. வசனத்தை படித்திருக்கிறீர்களா? வார்த்தை தான். மன துக்கம் நமக்குள்ளே ஒரு திருப்தியை, ஒரு முழுமையை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கலாம். அன்னாள் தேவாலயத்திலே போய், அந்நாளிலே சொன்னால் தேவாலயத்திலே போய் ஜெபித்த பிறகு அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இல்லை என்று இருக்கு. அப்படி என்றால் துக்கம் அடைந்திருக்கிறாள். அந்த துக்கம் அந்த அன்னாளின் இருதயத்தில் ஒரு முழுமையை உண்டாக்கி ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கிறது. மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக இயேசு துக்கத்தோடு ஏன் ஜெபித்திருக்க வேண்டும்? கெத்செமனே தோட்டத்தில் பாரத்தோடு ஜெபித்தார். ஒரு 13 விதத்தில் ஜெபித்திருக்கிறார். நாளைக்கு சிலுவையில் அறைய போகிறார்கள். இன்று மாலை போனவர், கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போனவர் ஜெபிக்கிறார். அங்க காமெடி, நகைச்சுவை, ஒரு தமாஷு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். இது எல்லாமே சிரிக்கிற மாதிரியா இருக்குது பாருங்க. துக்கம் நிறைந்த காரியங்கள். முழங்கால் படியிட்டு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாரு. முழங்கால பலன் இல்லை, ஏன்னா மனிதனாக வந்தார். நம்ம நெடுமுட்டி போடுறோம் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் உட்காந்துடுறோம். அது மாதிரி அவருக்கு ஆகியிருக்குது. ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் என்றாலே நெடுமுட்டி போட்டு தான் ஜெபித்திருக்கிறார். அப்போ முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அதை தொடர்ந்து பலன் இல்லை, முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். அழகான அன்பான அந்த அழகான முகம் தரையில தபார்னு மண்ணு தரையில படுது. இயேசு கிறிஸ்துவின் அழகை வர்ணிக்க நாவுகள் போதார். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் பாடுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, வேர்வை சிந்தி ஜெபித்தார், ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார், துக்கம் நிறைந்தவராய் ஜெபித்தார், அழுது ஜெபித்தார், கண்ணீர் விட்டு ஜெபித்தார், பெருமூச்சு விட்டு ஜெபித்தார், தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார், விழித்திருந்து ஜெபித்தார். அப்படி பல விதங்களில் இயேசு அவருக்காகவா? இல்லை. ஏன் அதை கற்பித்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் துக்கம், துயரம், பாடுகள் வழியாக செல்லும் பொழுது பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றிலும் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் பாடுபட்டாரே, அவர் துக்கம் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே, மனிதனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது சத்தமிட்டு தான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் அழுகையோடும் ஜெபித்திருக்கிறார். எபிரேயர்ல பவுல் எழுதுறார். அவருக்கு வெளிப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 13 விதத்தில் இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்திருக்கிறார். அப்ப அதாவது சீடர்கள் எழுத மறந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். யோசித்து பாருங்க, அவருக்கு வெளிப்பாடு. துக்கம் நிறைந்தவராய் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் டெத்து, சாவு வீட்டுக்கு போனா எப்படி நம்ம திடகாத்திரமா போனாலும் அவங்க துக்கத்தை, அவங்க அழுகை பார்த்து நம்மால் அழாமல் இருக்கவே முடியாது. அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்கள், மகிழ்ச்சியா இருக்கிறவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியா இருங்கள். வாழ்க்கையே அழுகையும் சிரிப்பும் கலந்தது தான். குழந்தை பிறக்கும் பொழுது அழுகிறது, மரித்த பிறகு எல்லாரும் அழுகிறார்கள். அழுகையும் ஒரு பாடம். அழுகையும் தாவீது தன்னோடு கூட இருந்தவர்களோடு சேர்ந்து தனக்கு பலன் இல்லாமல் போகும் வரை அழுதார். ஒரு ராஜாவுக்கு நேரிட்ட காரியம் பாருங்க, பலன் இல்லாமல் போகும் வரை அவர் ஏன் அழணும்? ஒரு ராஜாவுக்கு என்ன குறை? அந்த பாதையிலே தேவனாய் கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் போராட்டம், பிரச்சனை, துக்கம், அவமானம் வர்றப்போ நான் என்ன தப்பு செய்தனோ தெரியல, அதுக்காக தான் ஆண்டவர் தண்டிக்கிறார் என்று. கிடையாது. அப்படி ஒரு குற்ற உணர்வு நமக்கு தேவையில்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் அது அவங்களுக்கே தெரியும். என்ன தப்புக்காக இந்த தண்டனை அவங்களுக்கே உணர்த்துவார். ஆனா நீதிமான்களை கர்த்தர் சோதித்தே அறிகிறார். துக்கத்தின் பாதையிலே கூட நடத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது சொல்லுகிறார். என் படுக்கையை என் கண்ணீரால் நனைத்தேன்.
பக்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கடந்து பாருங்கள். யோபு சொல்லுகிறார், துக்கத்தால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, ராக்காலத்து சொப்பனங்களால் என்னை துக்கப்படுத்தினீர். நிறைய இருக்கு துக்கம், சாரோஸ். இன்னும் வசனத்தை பார்க்கும் பொழுது துக்கம் நிறைந்தார், பாடு அனுபவித்தார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றதான் இயேசு கிறிஸ்து இதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி என் மகன் துக்கப்படுவான், அவனுக்கு பதிலாக நான் முன்கூட்டி அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே தெரியும், இப்படியெல்லாம் உலகத்தில் துக்கம் வழியா நம்ம செல்ல போறோம். இயேசுவே சிலுவையிலே தொங்கின பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அவர் சிலுவையில் தொங்கினதுனால அந்த வார்த்தையா? அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக தானே வந்தார். அப்ப அந்த வார்த்தை யாருடையது? என்னுடைய குரல், உங்களுடைய குரல். ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த கேள்வி கேட்காம நம்ம வந்திருக்க முடியாது. சத்தமா கேட்க மனசுக்குள்ளவே கேட்டு, ஏன் தான் ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு செய்யறாரு மனசுலயாவது நினைத்திருப்போம். அப்படி அந்த பாதையின் வழியா வரலன்னா சம்திங் இஸ் ராங் இன் யுவர் லைஃப். ஏதோ போராட்டம்னு ஒண்ணு இல்லைன்னா, கவனிக்கிறீங்களா? போராட்டம், அவமானம், நீங்க தப்பே செய்திருக்க மாட்டீர்கள், உங்க மேலதான் அந்த பழி வரும்னா அங்கதான் நம்ம யாருன்னு நிரூபிக்கணும். சரிப்பா இருக்கட்டும், கர்த்தர் அறிவார் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. நான் நிரபராதி என்பதை நிரூபிக்க நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தால் இயேசு பிலாத்து அரண்மனையில பேசி இருக்கலாமே. கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மேல இவங்க அபாண்டமா பழி போட்டு சிலுவையில் அறையத்துக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களை விடுவிக்கிறேன்றான். இயேசு என்ன சொன்னார்? என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. உன் வேலையை நீ செய்ய. நான் வந்ததை சிலுவையில் அறையப்படுவதற்காக. நீ என்னப்பா என்னை விடுதலை செய்யறதுக்கு? நான் நினைச்சா எத்தனை தேவதூதர்களை அனுப்பி அப்படியே அழைக்க கொண்டு போயிருப்பாங்கல்ல சிலுவை மரணத்துக்கு போகாம. நீ ஒரு நரர், நீ ஒரு மனிதன், என்னை விடுவிக்க நீ ஏமாத்திரம். நானே துணிந்து சிலுவையிலே என் மக்களுக்காக மரிக்க வந்தவன். நீ ஒன்னும் எனக்காக முயற்சி பண்ணாத. அதான் அதுக்கு அர்த்தம். யூதருடைய ராஜாவா நீர்? மேசியாவா? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். பயந்து கொண்டு போய் சொல்லல பாருங்க. ஐயோ இந்த மரணம் வேணா, என்னை விட்டுருங்க, என்ன மனிதன்கிட்ட கேட்கல, பிதா கிட்ட ஜெபித்தார். அதோட முடிச்சு. கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உமது சித்தத்தின் படி ஆக கடவுள் வந்துட்டார் பாருங்க. டப்புன்னு அந்த தடுமாட்டங்கள். தேவ தூதர்களே வந்து இயேசு கிறிஸ்துக்கு அங்க உதவி செய்து பலப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் செட்டில் ஆயிட்டார். நான் மரிக்க தயார். சில டைம்ல சில உபத்திரவம் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை மாற்றலாம் என்று சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிப்போம். ஆண்டவரை மாற்றுவதற்கு உபவாசம் கிடையாது. உபவாசம் இருந்து ஜெபிக்க 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 நம்மை மாற்றுகிறார், நம்மை ஒரு பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் நான் ஆண்டவரையே மாற்றி காட்டுறேன், நிறைய காரியம் என்னுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கவே இல்லை, அவரை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று 40 நாள் உபவாசம் தானா ஒரு ஆசாமி, விசுவாசி பக்தன். 40 நாள் முடிஞ்சிருச்சு, வெற்றிகரமா உபவாசம் முடிச்சிட்டாரு. என்ன சொல்லுங்க, ஆண்டவரே மாறிட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்ன பிரயோஜனம்? கர்த்தரை மாற்றுவதற்கல்ல உபவாசம், எதிரிகளை மடங்கடிப்பதற்கல்ல ஜபம். அவர்கள் கொடுக்கிற தொந்தரவை தாங்கிக் கொண்டு நம்ம சந்தோஷமா சிரித்துக் கொண்டு போகிறோம் தெருவில், அதுதான் சாட்சி. அதே சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து படாத அவமானமா? எருசலேம் வீதியிலே சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி மலை வரைக்கும் போனாரே, எவ்வளவு பேர் கேலி பண்ணாங்களா தெரியுமா? கல்ல வீசுறாங்களாம், கேலி பண்றாங்களாம். அவருடைய சொந்த பந்தங்கள் தவிர மீதி எல்லாரும். ஆனா சொந்த பந்தங்கள், அந்த எருசலேம் பெண்கள் கதறி அழறாங்க, இயேசுவே உமக்கு அந்த கதி, எத்தனை பேருக்கு அற்புதம் செய்தீங்க, எவ்வளவு பேரை ரட்சித்தீங்க,
அற்புத அடையாளம். நீர்மேல் நடந்தார், நிலத்தில் உலாவினார், செத்து போனவனை எழுப்பினார். அப்படிப்பட்ட இயேசு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. இயேசு அவர்களை திரும்பி பார்த்து சொல்றாரு, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. அதனால தான் உலகம் ஃபுல்லா பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக அழற மாதிரி நடக்குதா இல்லையா? நடக்குது. கண்டிப்பா 90% பெரிய பெரிய பக்தர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர் கூட போய் பாருங்க. ஊழியக்காரங்க பக்தியா பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு ஊழியத்தை அவ்வளோ அருமையா செய்வாங்க. பிள்ளைகளோ பாவத்தில் கிடப்பார்கள். டைமுக்கு வரமாட்டாங்க, சாப்பாடு டைமுக்கு வரமாட்டாங்க, அப்பா அம்மா கிட்ட அட்டாச்மெண்ட்டே கிடையாது. எங்க பாரு மாயை, மாயை, போதை, சிற்றின்போம், களியாட்டு, செல்போன், செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன், காதல், லஸ்ட், லவ், படுகுடியில தள்ளிட்டு எத்தனை பேர் வாழ்க்கை படுதோல்வி. அவ்வளவுதான் போச்சு. எத்தனையோ பேர். நேற்று கேயில ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, ஒரு சாட்சி. சாட்சின்னா அவங்க சொந்தக்கார பையன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த பெற்று ஞானஸ்தானம் பெற்று நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவான் பின்மாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்துவே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் பெண்ணை திருமணம் பண்றதுக்கு இப்ப ரெடியா, இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அந்த சகோதரி கேட்கறாங்க, எனக்கு என்னமோ மனசே இல்லை. ஏன்னா அந்த அம்மா நல்ல ரட்சிக்கப்பட்டோம், அருமையான பக்த, நல்ல பக்தி, பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டி. அவனை நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்குது பிரதர். அப்படிதான் வரும். ஏற்கனவே ரட்சிக்கப்படாத மக்கள் மேலனாலும் பரிதாபப்படுவார் ஆண்டவர். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் எழும்பி பிரகாசித்து பாட்டு பாடி பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்தமா வாழ்ந்து அப்படியெல்லாம் ஷைனிங் ஆகி கேவலம் இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக தன்னுடைய ரட்சிப்பை இழந்து ஆராதனைக்கு போய் ஆண்டவரே அப்படிப்பட்டவங்கள வெறுக்கிறார். சவுல் ராஜாவுக்காக சாமுவேல் ஜெபிக்கிறப்ப அவ்வளவுதான், க்ளோஸ். அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத, நானே பரிதாபப்படாத அவன் மேல நீ ஏன் பரிதாபப்படுற, அவன் கதை அவ்வளவுதான், க்ளோஸ். பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா. சவுல் ராஜாவின் ஆரம்ப கட்டம் என்ன? பரிசுத்தவான், கீழ்ப்படிவான், கர்த்தருக்கு பயந்தவன், நீதி நியாயம், தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். பிளஸ் பாயிண்ட் ஒரு 12 பிளஸ் பாயிண்ட் இருக்குது சவுல் ராஜா பற்றி. நல்ல சுபாவம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், நரகத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டு. எந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை வெட்டி வீழ்த்தலாம் என்று வைராக்கியமாய் கோபமாய் சுற்றி கொண்டு கிடந்தானோ அதே பட்டயத்தால் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான். பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தால் மடிவான். எதற்காக பட்டயத்தை எடுக்கிறோம் அதான் முக்கியம். கோபம் வரலாம், அது நியாயமான காரியத்துக்கு பேசுறத கோபமா இருக்கும். அந்த குரல் நீ பண்றது தப்பு பிரதர் அப்படின்னு கரெக்டா தப்பு உணர்த்துற கோபம் தப்பு கிடையாது. சும்மாவே எதுக்கத்தாலும் ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு தப்பு தானே. பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? வாட் இஸ் த 5th commandment? பிள்ளைகள் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. What is the 5th commandment in God's 10 commandments? Can you say anybody? Yes, tell. God gave 10 commandments to Israel people by Moses. In these 10 commandments, what is the 5th? எப்படி நாளைக்கு வந்து சொல்றீங்களா? பாப்பா யோசிக்குது, சொல்ற. தமிழ் ஆர் இங்கிலீஷ்? கதை அங்க வச்சுட்டா என்ன சொல்லு. 5ஆம் கட்டளை என்ன? கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லையா? ஷேம் பட் நாட் பாப்பி ஷேம், கிரேட் ஷேம். நைனா தம்பி பார்த்து சிரிக்கிறான், சொல்லு நைனா. 5ஆம் கட்டளை என்ன வருது? தமிழ் தமிழ் சூப்பர். அந்த பாப்பாக்கு எல்லாம் கை தட்டுங்க, நல்லா பட்டப்பட்டானு நல்லா தட்டுங்க. வாயை திறந்து சொல்லுச்சு இல்ல, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. அந்த மத்தியில் பெரிய பிரைம் மினிஸ்டரா வரும் அது வருங்காலத்தில். இப்ப பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் உட்காந்துக்குது. மகாராணி சாமுந்திரிகா லட்சணம் இருக்குது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவார். Or you give honor to your parents or put heartstone upon them. புரியல?
கனம் பண்றீங்களா, கனமான கல்லை தூக்கி போறீங்களான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். உனக்கு தெரியாது, வாய மூடு, சுமாருமா. சத்தத்தை உயர்த்தவே கூடாது. ஒருவேளை இன்னசென்ட்டா இருக்கலாம், அம்மா பேதையா இருக்கலாம், உங்களை ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கலாம். அதை அட்வான்டேஜா வச்சுக்கின்னு ஏமாத்தக்கூடாது, அற்பமா பேசக்கூடாது. அப்பா அம்மா தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார் என்பது கிரேக்க பழமொழி. அந்த பேசும் 2 தெய்வம் யாரு? இப்ப நான் சொல்லுங்க, அந்த பேசும் 2 தெய்வம் யாரு ஒவ்வொரு வீட்டுல? அப்பா அம்மா. நல்ல தைரியமா சொல்லுங்க, நான் ஒண்ணு திட்ட மாட்டேன். திட்ட மாதிரியே தெரிஞ்சு மூஞ்ச பார்த்தா திட்ட மாட்டேன். அதான் பரலோகம் போறதுக்கு சிறந்தவள். கோபமா தெரியும், மிரட்டுற மாதிரி தெரியும். அம்மாவுடைய பார்வை கிட்ட பார்வை, அப்பாவுடைய பார்வை தூர பார்வை. அம்மா வந்து சாப்பிடுறா, சாப்பிடு பாப்பா, நீ படிக்கிறியோ படிக்கலையோ சாப்பிடு, இது அம்மாவுடைய அன்பு. அப்பாவுடைய பார்வை தூர பார்வை. பட்டினியா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா படி, என் தலையை அடுகு வச்சாவது நான் டாக்டர் ஆக்குறேன். அந்த தலையை ஏன் வாங்குவான்? என்ன அதுக்கு அர்த்தம்? தியாகி. ஒவ்வொரு வீட்டிலே ஒரு தியாகி இருக்கிறாருன்னா அது அப்பா தான். ஏன்னா அம்மா அவங்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்து சொல்லுவாங்க, பசங்களுக்கு அவங்க பாடுற பாடலாம் சொல்லுவாங்க. நீ பிறந்தப்போ நான் வயிறுலாம் வலிச்சிச்சு, உன்னை நான் எப்படியெல்லாம் சுமந்தோம் தெரியுமா, 10 மாதம். அப்புறம் நீ பிறந்த பிறகு ரொம்ப அழுவேன், ராத்திரியெல்லாம் அழுவேன், என்ன உதைப்பேன், நான் பொறுமையாக இருந்தேன், பதிலுக்கு ஒன்றும் அடிக்கவே இல்லை. இப்படி ஆரம்பத்துலேருந்து சொல்லி வச்சிருவாங்க அம்மா. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். இல்லைனா தெரிவாங்க சில வீட்டில் அப்பா, அப்பாவா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடான்ற மாதிரி ஆயிடும். அவரு பாவம் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவங்க பண்ண தப்பு அந்த மாதிரி அவங்கள மாத்து. ஆதாம் ஏவாள் மீறுதலுக்குட்பட்டப்போ தோட்டத்தை விட்டு துரத்தினார. ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கலாம்ல. அவரு துரத்து 2 கிலோமீட்டர், இதுங்க ஓடுறது 35 கிலோமீட்டர். அவங்க பண்ண தப்பு அது மாதிரி. அப்பாவுடைய அன்பு தூர பார்வைன்னா பெரிய ஆள் ஆகணும் பசங்க. நாங்கெல்லாம் வசனத்தை ஒப்பிக்கலன்னு முட்டி போட வச்சுட்டு போயிடுவார் எங்க அப்பா. போயிட்டு வர்றதுக்குள்ள 2-3 வசனம் ஒப்பிச்சாதான் காலையில டிஃபன் பசியாரு. தோசை எடுத்து நாங்கெல்லாம் தட்டு எடுத்துட்டு போய் கூட நின்று இருப்போம். எடுத்து எங்க தட்டுல போடுற நேரம் வசனம் சொல்லு, அந்த நேரத்தில் தானா போட்டுருங்கம்மா. அப்புறம் முடியாது, வசனம் சொல்லாத போட முடியாது. அங்க போடுறோம், தெரியல படிக்கல, அப்பா என்ன திட்டுவாரு, முடியாது. அப்படிதான் வளர்ந்தோம். அது கசப்பா தெரியும் அந்த நேரத்தில். இப்பதான் அது இனிப்பா இருக்குது. 19, 20, 22 வயசுல கூட எங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு வாலி வயசாப்பா, அப்பா அப்பா சாரிப்பா, அடிக்காதீங்கப்பா, இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டோம், அப்படிதான் சொல்லி இருக்கிறோம். இப்ப 7 வயசு பையன் என்ன அடிப்ப, எனக்கு அடிக்க தெரியுமில்ல, என்ன 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 மாறிக்கிற நீ, என்ன பெரிய இதுவா, என்ன நல்லா தானே இருந்த இவ்வளவு நேரம். ஒரு பையன் கேட்கறாங்க அப்பா கிட்ட, என்னப்பா நல்லா தானே இருந்த. அவர் ஏதோ ஒரு காரியத்தை கேட்கிறாரு, அதுக்கு தப்பு. விளையாடக்கூடிய நேரத்தில் விளையாடுங்க, நான் வேணாம், ஆனர் பண்ணணும். இல்லைன்னா கர்த்தருக்குட்பட்ட துக்கமா இருக்க முடியாது. கர்த்தருக்குட்பட்ட துக்கத்தை பற்றி இப்ப பிரசங்கம். ஆனா பிசாசுக்குட்பட்ட துக்கமா இருக்கக்கூடாது. தண்டிக்கப்படுவதில் 2 இருக்குது. தப்பு பண்ணிட்டு தண்டிக்கப்படுகிறது, அது உலகத்தோட முடியுது. தப்பு பண்ணாமே தண்டிக்கப்படுகிறது, பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அது ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. அநியாயமா நீங்க தீர்ப்பு சொல்லப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறீர்களா, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்குது. அதுக்கு அலட்சியம் பண்றாங்களா, கனம் பண்ண வேண்டிய நபர்கள், நீங்கள் கனம் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க கனம் பண்ணாம போறாங்க, அவமானம் பண்றாங்க, பயப்படாதீங்க, அங்க கனம் பண்ண போறாரு. அங்க ரெக்கார்ட் ஆகுது, குறிச்சு வைக்கிறார் ஆண்டவர். அந்த வசனத்தை வச்சுதான் பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, ஊழியக்காரங்க, சீடர்கள் எல்லாருமே பொறுமையா இருந்தார்கள். பொறுமை கடலினும் பெரியது, பொறுமை கடலினும் பெரியது. தானத்திலே சிறந்த தானம் கண் தானம், அப்புறம் ரத்த தானம், அன்னதானம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு செய்யறது. உங்களுக்குள்ளவே தானத்திலே சிறந்த தானம் நிதானம். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டுட்டு எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். ஐயோ நான் ஏன் தான் அப்பா அம்மா பேச்சை கேட்காத போயிட்டோம், ஐயோ நான் ஜெபிக்காத போயிட்டேன், ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நாள் உபாசம் போட்டு ஜெபிக்காம அவசரப்பட்டு விட்டேன், புலம்பி அழுவார்கள். அதனால்தான் உபதேசத்தை கேள்,
எதற்கு தேவாலயத்திற்கு வருகிறோம்? உபதேசத்தை கேட்டு பயபக்தி அடைவதற்காக. பயபக்தி, பயபக்தி, பயமும் இருக்கணும், பக்தி இருக்கணும். பக்தி வைராக்கியம் பைபிள் இருக்குது பாருங்க. பக்தி, பக்தி வைராக்கியம் இதெல்லாம் போது. ஆண்டவருடைய வார்த்தை. பக்தியா இருக்கிறீங்களா? பக்தி தேவை. இன்னும் சில வசனம் பாருங்க. பாவங்களை சுமந்தார். ஏசாயா 53:12 நம்முடைய பாவங்களை சுமந்தார். 53:11 அக்கிரமங்களை சுமந்தார். 53:4 பாடுகளை சுமந்தார். மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்களை, நோய்களை சுமந்தார். எல்லாமே இயேசு துக்கத்திலே, இதெல்லாம் தான் அவரை துக்கமாக்கியது. நம்முடைய சுபாவங்கள் அவர் மேல் போய் விழுந்தது. நம்முடைய பாவங்கள் அவரை வேதனைப்படுத்தியது. பிதாவை முகத்தை மறைத்தது. அப்பதான் ஏன் என்னை கைவிட்டீர்? அதுக்கு தான் சொன்னார். அவர் சிலுவையில் தொங்குறதுனால அவர் அப்படி கேட்கல. ஏன் என்னை கைவிட்டீர்? அப்பா, மரண பரியந்தம் உங்க முகத்தை பார்க்காம நான் இருந்ததே இல்லையே, இப்ப எங்க காணோம்? பிதா முகம் மறைக்கப்பட்டது. மறைத்தது என்னுடைய பாவம். யோசிங்க. ட்ரை பண்ணி பாருங்களா. ஒரு வாரம் பைபிளே படிக்காம இருந்து பாருங்களா. அதுக்கப்புறம் பைபிளே நீங்க தொட மாட்டீங்க. விசாசம் அப்படி பண்ணுவான். நீங்க கஷ்டப்பட்டு டெய்லி காலையில, மத்தியானம், நைட்டு பைபிள் எடுத்து படிச்சு தியானம் பண்ணி பாருங்களா. அதுக்கப்புறம் பைபிளை தொடாம இருக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. ஏசாயா 53:4 துக்கங்களை சுமந்தார். கலாத்தியர் 3:13 சாபங்களை சுமந்தார். சாபம், கர்ஸ், லா, கர்ஸ் ஆஃப் தி லா, நியாயப்பிரமாணத்தின் சாபம். அப்பா அம்மா பண்ற தப்பு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். பட் கம் டு தி நியூ டெஸ்டமெண்ட். இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். குறிச்சுங்க. கலாத்தியர் 3:13 அப்பா அம்மாவை பார்த்து நீ என்ன பாவம் பண்ணியா, நான் அனுபவிக்கிறேன்னு வாங்க சிலர். அவன் போய் பாவம் பண்ணிவிட்டு வந்துட்டு சிலர் எங்க தமிழ்நாட்டில் அவன் பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவன் பண்ண தப்புக்கு அப்பா அம்மா போய் பாவம் கெஞ்சி கூத்தாடி ஃபைன் கட்டு மீட்டு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டாங்களே, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? வீட்டில் நீங்கள்லாம் என்ன பாவம் பண்ணீங்களா, நான் ஜெயிலுக்கு போய் வரேன். திமிரு தானே அது. அவன் பண்ண தப்பு. அப்படியே பட்டவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? அப்பா அம்மாவே நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அதுக்கு நான் இங்க அனுபவிக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா கேளுங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும்ன்றாரு. அப்ப நீங்க அனுபவிக்கிற துன்பம் அப்பா அம்மா பண்ணதுக்கு தான் எப்படி தெரியும்? தாத்தா பாட்டியா இருக்கலாம், 3ஆம் 4ஆம் தலைமுறை, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியா இருக்கலாம். எப்படி தெரியும்? இன்னொன்னு, உங்களுக்கு உங்க பசங்க இப்ப இதை நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்பா அம்மா பண்ண தப்புக்கு தான் நான் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு விசுவாசிக்க நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. உங்க பசங்க இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க. ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குங்களா ஐயா? நம்ம எப்படி அப்பா அம்மாவை கேட்டோம், இப்ப உங்க பசங்க கேட்பாங்களே. அப்ப யோசிப்பீங்களே, கிளிக்கு ஆகும். நான் என்ன கேட்டனோ அப்பா அம்மா கிட்ட பையன் நம்மளை கேட்கிறான். ஓசியாவில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். What you have done, same happen to you. தப்ப முடியாது. அதுக்கு தான் அன்னன்னைக்கு பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். எது எதுக்கோ ஆளறோம். வியாதி வந்து ஆளறோம், தலைவலி வந்து ஆளறோம், சளி பிடிச்சா ஆளறோம், கண்ணு வலி வந்துட்டு ஆளறோம், உடம்புக்கு முடியலன்னு ஆளறோம். நம்ம பரலோகம் போறதுக்கு அழுது ஜெபம் பண்ணி பரிசுத்தமாகணும். பிரியமானவர்களே, எதை இழந்தாலும் பரவாயில்லை. You never lost your holy life is a jolly life. ஜாலியா இருக்கிறீங்களா? அது காரணம் holy life. பரிசுத்த வாழ்க்கையே பேரின்ப வாழ்க்கை. அதனால நம்ம எந்த துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. இயேசு என்ன தப்பு செய்தார்? ஒரு தப்பு கிடையாது. எதிரிகளே வெட்கப்பட்டு போனார்கள். என்னிடத்தில் பாவம் ஒன்று என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த? Can you say anybody? Have I done any mistake? Nothing. வாய் அடிச்சு போயிட்டாங்க. பிலாத்து அரண்மனையில் அவங்க சொன்ன குற்றமெல்லாம் பொய்யாய், அபாண்டமாய் தான். சிலுவையில் அறையப்படுவதற்கு சில காரணிகள் தேவை. இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னான். யோசித்து பாருங்க. யூத குலத்தில் பிறந்த இந்த இயேசு
மக்களால், யூதர்களால் கேவலமா எண்ணப்படுகிற சமாரியாவுக்கு போயிட்டு வந்தான். ஏழை எளிய மக்களை, தாழ்த்தப்பட்டவர்களை போய் பார்த்தார. அதுக்கு ஆரம்ப காலம் முதல் சிறுபான்மையினருக்கு கவர்மெண்டே சலுகை கொடுக்கலாம். இயேசு கொடுத்த கட்டளை. அதில் சொல்லுங்க. ஆமா, சிறுபான்மை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் எந்த நாட்டு, எந்த தேசத்து அரசியல் தலைவர்களும் சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறாங்க, வீடு கட்டி கொடுக்கறாங்க. மாசம் எங்க தமிழ்நாட்டில் எங்க முதலமைச்சர் பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரார், ஒரு கை செலவு. பெண்களுக்கு இலவச பஸ், தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு இலவச பஸ். சுபாங் ஜாயாவிலிருந்து கிளாங்க்கு நாங்கள் இலவச பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த முறை தான் ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் நமக்கு இது தெரியாது போச்சே. கிளாங்ல இருந்து தான் அங்கே டிக்கெட் போட்டு வந்தோம் பஸ். எங்க தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. எப்படி வந்தது? ஏழைக்கு இறங்குவோன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பைபிள் வசனத்தை தான் கடைபிடிக்கிறாங்க. அவங்க உள்ளத்தில் இயேசுவை துதிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய மீறி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ராஜாக்களின் இருதயத்தை கர்த்தர் நீர்க்கால்களை போல மாற்றி விடுவார். அவங்க நல்லா செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது, ஆண்டவர் மாத்துவார். நம்ம மாறணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்க ரொம்ப ஜெபமானதை அப்புறம் வச்சுங்க, அந்த பெட்டாண்டியே அங்கேயே அப்படியே நீங்க கொப்பளி கூட வேணாம், வாய தூங்கி எழுந்து அங்கேயே நெடுமுட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன். வேலை 8 மணி நேரம், தூக்கம் 8 மணி நேரம், ஸ்தோத்திரம் 5 நிமிஷம். பாருங்க எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை. ஏன் 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? துன்பம் வந்துச்சோ, போராட்டம் வந்துச்சோ, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். துன்பம் வருதா, அது கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நோக்கம் இருக்குது. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் பரலோக ராஜ்யத்தில். நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்தோட யோசிக்கிறோம். எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு வருது ஐயாமா பரலோக ராஜ்யத்தில். ஏதோ ஒரு கேட்டு பக்கத்தில் ஓரமா இருந்தா போதும், அந்த வாழ்க்கை அல்ல. போராட்டத்தின் வழியாக தான், துக்கம், துன்பம், போராட்டம், அவமானம், நிந்தனை, அந்த பாதை வழியாக நீ கர்த்தரை துதிக்கணும். கொடுமை செய்தவனை போய் பார்த்து பழிவாங்க துடிக்க வேண்டாம். இயேசு அப்படி செய்யவில்லை. பாப்பா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள். Father, forgive them, they don't know what they are doing. தெரியாம செஞ்சாங்க, தெரியாமல செஞ்சாங்க. இவன் ரத்த பொழி எங்க மேல, எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும், பரவாயில்ல, சிலுவையில் அறையும். Crucify him. சத்தம் போட்டு அது சாதிப்பாங்களே வீட்டுல, பாத்தீங்களா? சிலரு சத்தம் போட்டு கத்தனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏதா போடுற சத்தத்துல எல்லாம் பயந்துருவாங்க. ஆனா பொய்யான சத்தம். அப்படிதான் இயேசு சிலுவையில் இருந்தார். கேட்டு வாங்கினார்கள் சாபத்தை. இப்ப கூட நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த வெயிலிங் வால், வீப்பிங் வால், ஒவ்வொரு மணி நேரமும் 5, 10, 20 பேர் தங்களுடைய தலையை அந்த செவரில் அடிச்சுக்கிட்டு, மேசியாவே எங்கள் முற்பிதாக்கள் அல்லவா உம்மை சிலுவையில் அறையும்படி சாபத்தை கேட்டு வாங்கினார்கள், நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சாபத்தை எங்களை மன்னிக்க மாட்டீரா? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அவன் ரட்சிக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வரல. ஆனால் ஒரு சிலர் விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் ஃபுல்லா. யூதர்கள், துக்கத்தை அற்பமா எண்ணாதீர்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துக்கத்தை கசப்பாக நினைக்காதீர்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் அழுது பாருங்கள், ஒரு ஆறுதல் உண்டாகும். எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் இரவில் அழுது அழுது அப்படியே தூங்கி இருக்கிறார்கள், அழுது அழுது தூங்கி இருக்கிறார்கள். அதுல ஒரு ஆறுதல். துக்கம், போராட்டத்தின் மத்தியிலே தேவனை தரிசிக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு களியாட்டு கிடையாது. அபாண்டமான பழிகள் ஐயா கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்க. நான் அந்த தப்பு செய்வே இல்லை பிரதர், என் மேல அந்த பழியை போட்டாங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? இங்கதான் 2 யோசிக்கணும். ஒன்னு மன்னிக்கணும், இல்ல பதிலுக்கு ஏதாவது செய்யணும், பழி வாங்கணும். இயேசு அதை கற்பிக்கவில்லை. பழி வாங்குவது உன்னுடைய வேலை அல்ல மகனே, மன்னித்து விடு, மன்னித்து விடு. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. ஒரு கண்ணத்தில் அடைகிறவனுக்கு மறுகண்ணத்தை காட்டு. அதுல உனக்கு ஆறுதல், அவனுக்கு துக்கம். அவன் திருந்தாவிட்டால் எரி நரகம். அவன் கண்ணத்தை அவனை அடித்துக் கொண்டு அழுவான். அந்த மனிதரை நான் அடித்தேனே, ஐயோ, அப்படி விரும்பலையே.
உணரத்தக்கதாய் பேசும் ஐயா. இதான் நம்ம ஜெபிக்கிறோம். உணரத்தக்கதாய் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உணரத்தக்கதாய் பேசும் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். துக்கம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர் அப்படிப்பட்ட இயேசு. மத்தேயு 28:18, வெளிப்படுத்தல் 4:3, வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவர். அப்படியாப்பட்ட இயேசு நம் துக்கங்களை ஏற்றார், நம் துக்கங்களை சுமந்தார். இயேசுக்காக நாம் துக்கங்களை சுமக்க காத்திருக்க வேண்டும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் துக்கத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஐயா, என் ஜனங்கள் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், பணம் வேண்டும், எனக்கு பொக்கிஷம் வேண்டும், வசதி வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர, இயேசு அப்பா உம்முடைய துக்கம் உம்முடைய பாரம் என்ன, உம்மோடு கூட சேர்ந்து நான் அதை ஏற்றுக்கொள்ள தயார் சொல்லுகிற பிள்ளைகள் இன்றைக்கு தேவை. துக்கம் நிறைந்தவராய், அப்பா அந்த துக்கத்துல பாதி நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. பாதி ராத்திரி எழுந்து அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க சொந்த பந்தம் எத்தனை பேர் அடங்கல, எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படல, எத்தனை பேர் இன்னும் வழிக்கு வரல, எத்தனை பேர் இன்னும் மனம் திரும்பி வரல சொல்லி பேர் டைரியில் எழுதி வச்சு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா அவங்க கண் எதிர்க்கா சந்திப்பார். ஸ்காட்லாந்து தேசத்துல இவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப பையன் கைப்பிரதி கொடுத்தது கிடையாது, தெருவில் போய் பிரசங்கம் பண்ணது கிடையாது, சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணது கிடையாது. எங்க தேசத்தை ரட்சியும் இல்லாவிட்டால் நான் சாகட்டும் என்று பனி படர்ந்த மலையின் மேலே போய் முட்டி போட்டு அந்த பனி பாறை மேல ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியே அந்த ஜெபம் பண்ணியே மரித்தார். ஸ்காட்லாந்தை ரட்சியும் இல்லாவிட்டால் நான் சாகட்டும். அதனால சாப்பாடு சாப்பிடு, வீட்டில் ஜெபம், பிரேயர் ஹவுஸ்ல ஜெபம், அம்மா கொண்டாந்து டிஃபன் வச்சுட்டு காலை பசியாருது, மத்தியானம் சாப்பாடு எடுத்துன்னு வந்து பார்த்தா அது சாப்பிடவே இல்லை. காலை வச்சுட்டு போனது சாப்பிடுவேன். ஏப்பா நீ ஜெபம் பண்ணு வேண்டாம்ல, அதை சாப்பிட்டு பண்ணிருக்கலாமே. அம்மா அதை எடுத்துருங்கம்மா, லஞ்ச் வச்சுட்டு போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த லஞ்சை வச்சுட்டு மதிய உணவு வச்சுட்டு அந்த காலை வச்சுட்டு வச்சாங்களா அது கொண்டு போயிடுவாங்க. சாயந்தரம் 2 பிஸ்கெட்டு டீ கொண்டு வருவாங்கல்ல, மத்தியானம் வச்சுட்டு போன சாப்பாடு அப்படியே இருக்குது. என்னப்பா நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் இப்படியா, கொஞ்சமாவது சாப்பிட்டு ஜெபம் பண்ண. இல்லைம்மா பசி தெரியல ஜெபம் பண்றேன். சரி அந்த டீ காஃபி வச்சுட்டு போவாங்க, அது மட்டும் குடிச்சிருப்பாரு பழகுது. நைட்டு சாப்பாடு தந்தா சாப்பிட மாட்டார். இப்படிய உடல் பாதிக்கப்பட்டு மரித்தார். அவர் எதிர்பார்த்த அந்த எழுப்புதல் வந்ததா? வந்தது, வந்தது, மாபெரும் எழுப்புதல். சினிமா தியேட்டர் எல்லாம் சர்ச்சாக மாறியது. பிராந்தி இந்த போதை விற்கிற கடையெல்லாம் மூடப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க வந்து உக்காந்து சோத்திரம் பண்ணு ஜெபம் பண்ணு இருக்கிறாங்களே தவிர குற்றவாளிகள் இல்லை. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு எழுப்புதல் நம்ம தேசத்துல வரணும். அதே சொல்லுங்க. நம்ம நினைக்கலாம் முஸ்லீம் கண்ட்ரி இருக்கட்டும், ஆண்டவர் நினைச்சா எப்படியாப்பட்ட கண்ட்ரியா இருந்தாலும் ரட்சிப்புல நடத்த முடியும், எழுப்புதலை காண வைக்க முடியும் நம் கண்களால். அப்படி ஒருவேளை நம்ம போயிட்டா நம் சந்ததி பார்க்கட்டும் அந்த எழுப்புதலை. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. துக்கம் நிறைந்தவராய் ஏசாயா 53:3-4 அவர் அசட்டை பண்ணப்பட்டார். என்னை அசட்டை பண்ணினால் பரவாயில்லை. அவர் துக்கம் நிறைந்தார், எனக்கு துக்கம் வந்தால் பரவாயில்லை. அவர் பாடு அனுபவித்தார், எனக்கும் பாடுகள் வந்தால் பரவாயில்லை. For sake of my Jesus Christ, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அவைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வேன். அந்த காரியத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதையுமே தீமையோடு எதிர்த்து நிற்காதீர்கள் பிரியமானவர்களே. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், விட்டுக் கொடுங்கள். தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தாரே அந்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள்.